தூரத்தில் எங்கேயோ கோவில் கட்டி கொண்டிருந்தார்கள். அங்கே முதியவர் ஒருவர் வந்தார். வேலை செய்து கொண்டிருந்த ஒருவனிடம் சென்று, ஏன்பா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவனோ, யோ பெருசு, பார்த்தா தெரியல, என் தலைவிதி, இந்த வேகாத வெயில்ல கல் உடைத்து கொண்டிருக்கிறேன், பேசாம போவியா என்று சலிப்போடு சொன்னான். இன்னொருவனிடம் அதே கேள்வியை கேட்டார். அதற்கு அவனோ, ஐயா, ஒரு நாள் முழுவதும் வேலை செய்தால்தான் 75 ரூபாய் கிடைக்கும். என் வயிற்று பிழப்புக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் என்று வேண்டா வெறுப்புடன் புலம்பினான். மூன்றாவது நபரிடமும் இதே கேள்வியை கேட்டார். அதற்கு அவனோ, ஐயா, நான் கோவில் கட்டி கொண்டிருக்கிறேன் என்று பூரிப்போடு பதில் சொன்னான். முதல் மனிதனிடம் கேட்டபோது தலைவிதி என்றான். இரண்டாவது மனிதனிடம் கேட்டபோது கூலிக்காக மாரடிக்கிறேன் என்றான். மூன்றாவது மனிதனோ மனநிறைவோடு பதில் கொடுக்கிறான். இது 3 பேருடைய மனநிலையை காட்டுகிறது. மூன்றாவது மனிதனிடம் இருக்கும் ஆர்வமுடன் கூடிய அர்ப்பணிப்பும் தான் முன்னேற்றத்தை காண முடியும். இதைத்தான் நாம் கூறுவது, நம்மை உயர்த்துவது செயல் அல்ல, செய்யும் செயலில் உள்ள ஆர்வம் மட்டுமே. நாம செய்கிற செயலில் ஆர்வத்துடன் கூடிய ஈடுபாடே அதனை சிறப்பாக செய்ய தூண்டுகிறது. அதில் காட்டும் அர்ப்பணிப்பும் உணர்வும் தான் அந்த செயலை மேலும் மேலும் செம்மையாக்குகிறது. இவை எல்லோரிடமும் இருப்பதில்லை. இருப்பவர்கள் மட்டுமே உயரத்தை எட்டுகின்றனர்.